இந்த ஐபிஎல்ல பிரான்சைசிஸ் யாரெல்லாம் ரீடைன் பண்ண போறாங்க அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மாதிரி கிரிக்கெட் பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா கிரிக் ஸ்டப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐபிஎல் 2025 ஆக்ஷன் நவம்பர் லாஸ்ட் வீக்ல சவுதியில நடக்க போறதா சொல்றாங்க. பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் see. இந்த ஐபிஎல் ஆக்ஷனுக்கான ரிட்டன்ஷன் ரூல்ஸோட டீடைல்டு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்ட்ரெஸ்டடா இருந்தா பாருங்க. இந்த வீடியோல குஜராத் டைட்டன்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த 5 டீம் யாரெல்லாம் ரீடைன் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப சில டீம்ஸ் தான் 6 ரிட்டன்ஷனுக்கும் போவாங்க. ஏன்னா அப்படி பண்ணாங்கன்னா அதுலயே அவங்களோட மேக்ஸிமம் பர்ஸ் காலி ஆயிடும். ஸ்குவாட ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ண முடியாது. சோ நிறைய டீம்ஸ் 3 to 4 ரிட்டன்ஷன்ஸ் தான் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஜிடி வந்த 3 இயர்ஸ்லயே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்த ஒரு டீம். சோ டெஃபினட்டா கோரை ரிடைன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் வில் பி ரஷீத் கான், தி T20 ஸ்டார். கண்டிப்பா அவர் தான் ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷனா இருப்பாரு ஃபார் 18 crores. செகண்ட் ரிட்டன்ஷன் ஃபார் 14 crores சுப்மன் கில், இந்தியன் டீமோட ஸ்டார், கேப்டன் வேற. சோ क्वेश्चंसே இருக்காது. தேர்ட் ரிட்டன்ஷன் அட் 11 crores என்னோட சாய்ஸ் முகமது ஷமி ஆர் டேவிட் மில்லர். ஏன் அப்படி சொல்றேன்னா முகமது ஷமி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்ஜுரியில இருந்து திரும்பி வரல. ஸ்வோலன் நீயால அவரோட கம்பேக் டிலே ஆயிருக்கு. அவர் பிஜிடியும் ஆட போறது இல்லைன்னு சொல்றாங்க. சோ எந்த அளவுக்கு ஃபிட்டா இருப்பாருன்னு தெரியல. முகமது ஷமி ஒருவேளை ஃபிட்டா இருந்தாருன்னா கண்டிப்பா முகமது ஷமி, அப்படி இல்லனா டேவிட் மில்லர். டேவிட் மில்லருமே ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிக், ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு அவங்களுக்கு. அண்ட் இப்போ வேர்ல்டு வைட் நிறைய பிரான்சைசி லீக்ஸ்லயுமே நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஆக்ஷன்ல போட்டாலுமே எப்படியும் அவர் 11 crores மேல தான் போவாரு. சோ கண்டிப்பா ஒரு வேல்யூ பை. ஒருவேளை டேவிட் மில்லரை அவங்க ரீடைன் பண்ணலனா கூட கண்டிப்பா அவர் மேல ஆர்டிஎம் யூஸ் பண்ணுவாங்க. இவங்களோட சேர்த்து அன்கேம்ப்டு பிளேயரா ரீடைன் ஆக போறது ராகுல் தெவாட்டியா. நிறைய கேம்ஸ் பினிஷ் பண்ணி கொடுத்திருக்காரு. சோ இதுலயுமே பெரிய சந்தேகம் இருக்காது. இப்படி பண்ணாங்கன்னா ஜிடிக்கு கையில 2 ஆர்டிஎம் இருக்கும். அதுல ஒரு ஆர்டிஎம் கண்டிப்பா டேவிட் மில்லருக்கு யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு ஆர்டிஎம் யார் மேல வேணா யூஸ் பண்ணலாம். ஜிடியோட பர்ஸ்ல இருந்து 47 crores தான் போயிருக்கும். சோ டீசன்ட் பர்ஸோட ஆக்ஷனுக்கு போலாம். இன்னொரு அன்கேப்டு பிளேயர் லைக் சாய் சுதர்ஷன் ஆர் ஷாருக் கான் ஆர் மோஹித் சர்மா கூட ரீடைன் பண்ணலாம். ஆனா என்னோட சாய்ஸ் இவங்க 4 பேர் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த டீம் பஞ்சாப் கிங்ஸ். ரிக்கி பாண்டிங் கோச்சா வந்திருக்காரு உள்ள. சோ ஒரு ஆஸ்திரேலியன் கூடாரமே இங்க வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். பஞ்சாப் கிங்ஸ்க்கு ரிட்டென்ஷன் ஃபேர்லி சிம்பிள். அவங்க கிட்ட சில பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க லைக் லியாம் லிவிங்ஸ்டன், சாம் கரன். ஆனா அவங்க எல்லாம் 18 crores ரிட்டென்ஷனுக்கு வர்த்தான்னு கேட்டா நான் இல்லன்னு சொல்லுவேன். சோ அவங்க 2 ரிட்டென்ஷன் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டுமே அன்கேப்ட். ஒன்னு நல்ல டெம்பரமெண்டோட நிறைய மேட்சஸ் பினிஷ் பண்ணி கொடுத்த சஷாங்க் சிங். இன்னொரு அன்கேப்ட் ரிட்டென்ஷனுக்கு ஆக்சுவலி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. பிரப்சிம்ரன் சிங், அசுதோஷ் சர்மா, ஹர்ப்ரீத் பிரார், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் என்னோட ஆப்ஷன் வில் பி பிரப்சிம்ரன் சிங். ஏன்னா அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அண்ட் ஆல்சோ ஒரு இந்தியன் யங் விக்கெட் கீப்பர், டாப் ஆர்டர் பேட்டரா நிறைய பிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். சோ அட் 4 crores you would be a value buy. இப்படி பண்ணா பஞ்சாப் கிங்ஸ் 4 ஆர்டிஎமோட ஆக்ஷனுக்கு போலாம். அண்ட் ஆல்சோ அவங்க பர்ஸ்ல இருந்து வெறும் 8 கோடி தான் குறைஞ்சிருக்கும். நிறைய காசோட எப்பயும் போல ஆக்ஷன்ல விளையாடலாம். அடுத்த டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் ஐடியலி 3 பிளேயர்ஸ் ரிடைன் பண்ணிட்டு 3 ஆர்டிஎமோட ஆக்ஷனுக்கு போலாம். ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷன் வில் பி ஆப்வியஸ்லி சஞ்சு சாம்சன் ஃபார் 18 crores. ரீசன்லாம் சொல்லவே தேவையில்லை. செகண்ட் ரிட்டென்ஷன் ஃபார் 14 crores in my point of view will be ஜாஸ் பட்லர், சிங்கிள் ஹேண்டட் மேட்ச் வின்னர். சோ அவரை நான் ஆக்ஷன்ல போட்டு ரிஸ்க் எடுக்க விரும்பல. தேர்ட் ரிட்டென்ஷன் எனக்கு யசஸ்வி ஜெய்ஸ்வால். ஆப்வியஸ்லி நல்லா பண்ணிட்டு இருக்காரு. யங்ஸ்டர் வேற. எல்லாருமே ரியான் பராக் எங்கன்னு கேட்கலாம். ஆர்ஆர் ரியான் பராக ரிலீஸ் பண்றதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. ஆர்ஆர் பராக் மேல நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவர் லாஸ்ட் சீசன் நல்லாவும் ஆடினாரு. அதை நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பட்லரா ரியான் பராகான்னு பார்த்தா ஐ வுட் சைட் வித் பட்லர். ஆனா எனக்கு என்னமோ ஆர்ஆர் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர் என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் ரிட்டென்ஷனா யசஸ்வி ஜெய்ஸ்வால் எடுத்துட்டு தேர்ட் ரிட்டென்ஷனா ரியான் பராக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்னு ஜாஸ் பட்லர் அவங்க 18 crores ரீடைனும் பண்ணலாம், இல்ல ஆக்ஷன்ல போட்டு ஆர்டிஎம்ல எடுக்கலாம்னு நினைக்கலாம். சோ ரியான் பராக் ரீடைன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா தான் இருக்கு. பார்க்கலாம் ஆர்ஆர் என்ன பண்றாங்கன்னு. நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரியான் பராக ரீடைன் பண்ணணுமா இல்ல ஜாஸ் பட்லரை ரீடைன் பண்ணணுமான்னு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸ் சந்தீப் சர்மா as அன்கேப் ரிட்டென்ஷன். அவரு கூட அன்கேப் ரிட்டென்ஷனா பண்ணலாம். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா சந்தீப் சர்மாவை எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு வர டீம்ஸ் ரொம்ப கம்மி. இன்ஃபேக்ட் இல்லன்னு கூட சொல்லலாம். சோ அவரை ஃபேர்லி லெஸ்டர் பிரைஸுக்கே ஆக்ஷன்ல எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால நான் அவர் அன்கேப் ரிட்டென்ஷனா சொல்லல. அடுத்த டீம் டெல்லி கேபிட்டல்ஸ். கோச் எல்லாம் மாத்தி ஃப்ரெஷ்ஷா வராங்க. டிசிக்குமே குவைட் சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷன் ஆப்வியஸ்லி ரிஷப் பண்ட் ஃபார் 18 crores. செகண்ட் ரிட்டென்ஷன் அக்சார் பட்டேல் ஃபார் 14 crores. தேர்ட் ரிட்டென்ஷன் குல்தீப் யாதவ் ஃபார் 11 crores. ஆப்ஷன் பூல்ல நிறைய குவாலிட்டி லெக் ஸ்பின்னர்ஸ் இருக்க மாட்டாங்க. அதுவும் குல்தீப் யாதவ் மாதிரி ஒருத்தர் நம்ம டீம்ல இருக்காருன்னா அவரை கண்டிப்பா ரிட்டைன் பண்ணி தான் வச்சுக்கணும். டிசி வச்சுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்னோட அன்கேப் ரிட்டென்ஷன் வில் பி அபிஷேக் போரே. லாஸ்ட் இயர் ரொம்ப நல்லா ஆடினாரு. ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்டர் அட் 4 crores இஸ் a value buy. இவ்வளவுதான் டிசிக்கு என்னோட ரிட்டென்ஷன்ஸ். இந்த மாதிரி பண்ணா 2 ஆர்டிஎமோட போவாங்க டிசி. இப்படி பண்ணா டிசியும் ஒரு ஃபேர் அமௌண்ட் ஆஃப் பர்ஸோட ஆக்ஷனுக்கு போவாங்க. டிசி 2 ஆர்டிஎம்ல ஒன்ன கண்டிப்பா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் மேல போடணும். ஏன்னா அவர் வேர்ல்டு வைட் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. சவுத் ஆப்பிரிக்காக்கா இருக்கட்டும் இல்ல அவர் ஆடுற பிரான்சைசிஸ்கா இருக்கட்டும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை மாதிரி ஒரு பினிஷரை டிசி விடக்கூடாது. இதுதான் டிசிக்கு என்னோட ரிட்டென்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஃபைனலி லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ். லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸுக்குமே ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள். எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ணா ஒரு ரிட்டென்ஷன் பண்ணணும், இல்ல எந்த ரிட்டென்ஷனுமே பண்ணாம 6 ஆர்டிஎம் அண்ட் ஃபுல் பர்ஸோட போயிட்டு ஆக்ஷன்ல அடிக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ரிட்டென்ஷன் நிக்கோலஸ் பூரன் ஃபார் 18 crores. கேஎல் ராகுல் இல்லையான்னு கேக்குறீங்களா? அவர் இருக்க போறாரா இல்ல அங்கேருந்து வெளியே வர போறாரான்னு
சரியா தெரியல, அதனாலதான் நான் அவர் பேரை சொல்லல. ஆல்சோ மயங்க் யாதவ் அன்கேப்டா இருந்தா அவர் அன்கேப்ட் ரிட்டென்ஷன்ல ரீடைன் பண்ணிருக்கலாம். ஆனா அவருக்கும் அன்பார்ச்சுனேட்லி பங்களாதேஷோட T20 சீரீஸ்ல கேப் கிடைச்சிருச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அன்கேப்ட் ரிட்டென்ஷன் வில் பி மோசின் கான். அவருக்கும் ஃபிட்னஸ் ஒரு பெரிய இஷ்யூவா இருந்திருக்கு. சோ அவர் மேலயும் இன்வெஸ்ட் பண்றது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தெரியல. அதனாலதான் நான் ஒரே ஒரு ரிட்டென்ஷன் சொல்றேன். இன்னும் கூட ரிஸ்க் எடுத்து 6 டீமோட கூட போலாம். ஆனா நான் பூரன் மாதிரி ஒரு பேட்டர் டீம்ல இருக்கணும்னு தான் நினைப்பேன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண 5 டீமுக்கு நான் சொன்ன ரிட்டென்ஷன் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஓகேவா, இல்ல நீங்க எப்படி ரிட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். That's it guys. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். For more such cricket content, subscribe for Crick Stuff. Signing off, Preeta.